எல்லாருமே நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாள் அருளிய வாரணமாயிரம் நாச்சியார் திருமொழியிலிருந்து வாரணமாயிரம் பதிகத்தில் 6வது பாடல். பாட்டை சொல்கிறேன் கேட்டுக்கோ. இந்த பாட்டு நிறைய கல்யாண பத்திரிகைகள்லாம் வரும். இந்த ஒரு பாட்டே கட்டாயம் போடுவா. மற்ற பாட்டெல்லாம் போடலன்னா கூட இந்த ஒரு பாட்டை மட்டும் போடுவா. அதுக்கு என்ன காரணம்னா, இதில் பெருமாள் ஆண்டாள் நாராயணன் ரங்கநாதன் ஆண்டாள் கையை பிடிக்கிற மாதிரி கனவு கண்டாம அர்த்தம். கனவு கண்டதான் சொல்கிறேன். மதுசூதன் கைத்தளம் பற்றன்னா உள்ளங்கையை பிடிக்கிறது. உள்ளங்கையை பிடிச்சின்னு சுற்றி வருவா இல்லையா அந்த பந்தலை, அதை சொல்கிறாருங்க. அந்த கையை பிடிக்கிற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லுவா. அதுதான் இங்கே இந்த பாட்டில் என்ன பாட்டை சொல்கிறேன் கேட்டுங்கோ. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்று ஊத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தல்க்கு மைத்துனன் நம்பின்னு இருக்கும். அதில் நம்ம அதை பிரித்து படிக்கும்போது மைத்துனன் தம்பின்னு படிக்கணும். மைத்துனன் தம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான். இது பாட்டு. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று முத்துடை தாமும் நிறைதார்ந்த பந்தலுக்கு மைத்துனன் தம்பி மதுசூதனன் வந்தனை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான். இது பாட்டு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா மத்தளம் கொட்ட மத்தளம்ன்றது பார்த்துங்க. மேளம்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவானது. மத்தளம்ன்றது சுபகாரியத்துக்கு மட்டும்தான் அடிக்கிறது. சாவு வீட்டில் போய் மத்தளம் அடிச்சான்னு சொல்ல மாட்டா. பார்த்துருக்கீங்களா? ஒரு டெத்து நடந்ததுன்னா அந்த இடத்துல மோளம் அடிச்சாங்கன்னு தான் சொல்லுவா. மத்தளம் கொட்டாங்கன்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. மத்தளம்ங்கிறது அது மேளத்துலேயே அது மேளம்ங்கிறது எல்லா வாத்தியத்துக்கும் பல வாத்தியங்கள் சேர்ந்ததுக்கு பேர் மேளம்னு பேர். மத்தளம்ன்றது மேள வாத்தியங்களில் மத்தளம் ஒரு வாத்தியம். அந்த வாத்தியம் சுபகாரியங்களுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தப்படும். ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் மத்தளம் கொட்டை. இங்கே மத்தளம் சொல்லுங்க, மேளம் கொட்டலைன்னு சொல்லலை. மேளம் கொட்டைன்னு சொன்னால் அது நல்ல கெட்ட காரியத்துக்கு யூஸ் ஆகும். இது மத்தளம் கொட்டைன்னா நல்ல காரியத்துக்கு மட்டுமே யூஸ் ஆகக்கூடிய மத்தளம் கொட்டை. வரி சங்கம் நின்று ஊத. சங்கம்னா சங்கு, வரி சங்கம்னா சங்குக்கு மேலே வரி வரியாக இருக்குமா. அது எல்லா சங்குலையும் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. வெறும் வெள்ளையாக தான் இருக்கும் சங்குக்கு மேலே ஒரு பொன் நேரத்தில் ஒரு வரி வரியாக இருக்கும். அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி சங்கு இருக்கிறது. அதுலேயும் வலம்புரி சங்காக இருக்கிறது ரொம்ப ரேர். வலம்புரி சங்கில் அந்த மாதிரி கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். அதான் இங்கே சொல்ற வரி சங்கம். அந்த மாதிரி வரிகள் இருக்கிற சங்கு நின்று ஊதன்றது என்னன்னா, சங்கு ஊதும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் அதை ஊதுனாலும் அதுதான் அது பெருமை, அது கணக்கு. சங்கு ஆரம்பிச்சு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சங்கு போட்டியில 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் ஊதுவா. 4 நிமிஷம்லாம் கண்டினியூஸாக ஊதுவா சங்கு ஊதுற போட்டியில் பார்த்தீங்கன்னா. அதுதான் பெருமை. நின்று ஊத அசையாத ஒரே சவுண்டில். அந்த போரில் எல்லாம் பார்த்தா போர் பரணி போடும் ஆரம்பிக்கும் போது தான் போர் பரணியில் இதுதான் வரி சங்கை வச்சுட்டு ஊதுவாளாம். சங்கை வச்சுட்டு ஊத அந்த சங்கநாதத்தை கேட்டு தான் சண்டை ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தமா. அதே மாதிரி சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா அந்த சங்கநாதம் வரும். அந்த சங்கநாதம் கேட்டவுடனே எல்லாரும் அபாபா அப்படி அப்படியே நிறுத்துவாளாம். ஓங்கின வாழை அவன் எதிரி மேலே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் இறக்க மாட்டானாம். அந்த வாழை அப்படியே நிறுத்திடுவாளாம். ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சுன்னு. அவ்வளவு கண்ணியமாக போர் புரிஞ்சா. அதே மாதிரி சண்டை போட்ட வாழ்ல அந்த காலத்தில் ஒருத்தர் தனித்தனியாக எதிரின்னு கொண்டாடல. எதிரி நாடு எதிரி படை நம்ம சண்டை போடணுன்னு தான் பண்ணாலே ஒழிய, தனிப்பட்ட முறையில் சிலர் தான் அந்த துவேஷம் அதை பண்ணினாலே ஒழிய எல்லாரும் அதை பண்ணல. ஆனால் பாரத போரில் அது எல்லாமே மாறி போச்சு. அது வேற. பாரத போர்ன்றது நியாயத்துக்கு எதிரான போர் தானே. மகாபாரத கதையே அப்படிதான். கதையிலேயே நியாயன்றதை விட அந்த இடத்துல எது ஆகணும், காரியம் எப்படி ஜெயிக்கணும், எது தர்மத்துக்கு தான் முக்கியத்துவம். நியாயத்தை விட தர்மத்துக்கு தான் முக்கியத்துவம். அங்கே தர்மம் எதுவோ அதை செய்யறதுக்காக அநியாயம் பண்ணி கூட அந்த காரியத்தை செஞ்சிருவா. சரியான காரியம் நீதி கரெக்டாக இருக்குன்னா அந்த காரியத்தை அநியாயம் பண்ணி கூட செஞ்சிருவா. அதுதான் அதில் நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அதை கண்ணன் கர்ணனை கையில் வில்லு இல்லாதப்ப அர்ஜுனனை விட்டு கொல்ல வச்சதும் அப்படிதான். பீஷ்மரை சிகண்டியை முன்னிறுத்தி கொல்ல வச்சது அதுதான். அதெல்லாம் சரியில்லை தான். நியாயம் இல்லாத தர்மம் இல்லாத விஷயம்தான். ஆனால் அந்த இடத்துல அது ஜெயிக்கணும், அது நடக்கணும். கட்டாயம் பீஷ்மர் சாகலைன்னா பாரத போர் முடியாது, முடிவுக்கு வரவே வராது. பீஷ்மர் எல்லாரையுமே அடிச்சிடுவார். பீஷ்மரை எப்படியாவது விதத்தில் கொல்லணும், அதுக்கு இது வழின்னு கண்டுபிடிச்சார். அது மாதிரி
வரி சங்கம் நின்று ஊத. அந்த சங்க எடுத்து ஊதினால்னா 2 நிமிஷம் ஊதுவா அப்படியே நின்று ஊத. அது மாதிரி ஊதுறதான் அந்த கல்யாண மேடையில். முத்துடை தாமம், முத்துக்கள் உடைய. தாமம்னா கயிறு, ஞாபகம், மாலை. தாமம்னா கயிறு, அதான் தாமோதரன், தாம உதிரன் சொன்னேன் இல்லையா. உதிரத்தில் தாமத்தால் கட்டப்பட்டவன். தாமம்ன்றது கயிறு, உதரம்ன்றது வயறு, அதான் தாம உதிரன். உதிரத்தில் தாமத்தால் கட்டப்பட்டவன்றதுதான் தாம உதிரன். அந்த தாமம் தான் இங்க. தாமம்னா கயிறு. இந்த இடத்துல முத்துடை தாமம்னா முத்து இருக்கிற கயிறுனா மாலை. அது முத்துடை தாமம். நிறை தாழ்ந்த பந்தலுக்கு. நிறைனா தழைஞ்சு இருக்கின்றா பாருங்க, அது சொல்றாருங்க. நிறைனா நிறையா இருக்கான். தாழ்ந்தன்றது தழைஞ்சு இருக்கிறது. தழைஞ்சுன்னா நல்லா அப்படியே டென்ஸா இருக்கு பாருங்க, அது நிறை தாழ்ந்த. அதை தான் இங்க சொல்ற. நிறைனா நிறையா, தாழ்ந்தது டென்ஸா இருக்கிறது. நிறை தாழ்ந்த பந்தல் கீழ். அந்த மாதிரி பந்தலுக்கு இந்த முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தலுக்கு. முத்துடை தாமம் அப்படியே தழைஞ்சிருக்கான் ஃபுல்லா, டென்ஸா அந்த பந்தல்ல தழைஞ்சிருக்கான், ஃபுல்லா இருக்கான் பந்தலுக்கு. மைத்துனன் தம்பி, இந்த பாட்டில் பாருங்க. மைத்துனன் தம்பி, என் புருஷன் பேரை சொல்ல மாட்டேன் சாதாரணமா. மைத்துனன் தம்பின்னு சொல்றா இந்த இடத்துல. அது எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. மைத்துனன் தம்பி. மதுசூதனன் என்னை. மதுசூதனன்னா மது அந்த அந்த மது கைடபுர ஜெயிச்சவன் அர்த்தம். மது கைடபுர ஜெயிச்ச அந்த அந்த நாராயணன் என்னைன்னு அர்த்தம் அந்த இடத்துல. மதுசூதனன் அதை வந்தவனை, அந்த மாதிரி ஜெயிச்சு வந்தவனை மைத்துனன் தம்பின்றது தன் புருஷன். அதை எவ்வளோ அழகாக சொல்றா பாருங்க. மைத்துனன் தன்னுடைய மற்றவனோட தம்பின்றது தன்னுடைய புருஷன் அர்த்தம். தான் புருஷன் சொல்லாத மைத்துனன் தம்பின்னு சொல்ற. மைத்துனன் தம்பி. மைத்துனன்றது பலராமருடைய தம்பி கிருஷ்ணன். மதுசூதனன் மது கைடவர்களை கொன்ற அந்த ராஜா என்னை கைத்தலம். கைன்றது கை, தலம்னா உள்ளங்கை, ஞாபகம் வச்சுக்கோ. உள்ளங்கை தான் கைத்தலம்னு. தலம்ன்றது உள்ளங்கை. கைத்தலம் பற்ற, அதாவது கையோட கை எப்படி கை கொடுக்குற மாதிரி சேப்பா பாருங்க, சேர்த்து அப்படி பிடிச்சிட்டு அப்படி சுற்றி வருவா பாருங்க, அதை சொல்கிறாங்க. கைத்தலம் பற்ற, என் கையை அந்த பந்தலை சுற்றி வரதுக்காக கையை பிடிச்ச மாதிரி. கைத்தலம் பற்ற கையை பிடிச்சிட்டு இருக்க, கையை பிடிச்ச மாதிரி. கனவு கண்டேன் தோழி அப்படின்னு தோழிக்கிட்டு சொல்கிறேன். ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டு தான் அதில் இருக்கிறதுலே ஹைலைட்டு. இந்த பாட்டை எல்லா பத்திரிகையிலையும் போடுவா. கல்யாண பத்திரிகை, இந்து கல்யாண பத்திரிகைகள் எல்லாத்தையும் இது இருக்கும். இந்த பாட்டை போடுவா பெரும்பாலும். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுவதோ முத்துடை தாமும் முறை சார்ந்த பந்தலுக்கு கைத்தளம். முத்துடை தாமும் நிறை சார்ந்த பந்தலுக்கு மைத்துடன் தம்பி மதுசூதன் வந்தனை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான் அப்படின்றது. அதுதான் அதே மாதிரி அந்த மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுவதன் இருக்கு பாருங்க. வரிசங்கம்ன்றது அது அந்த சங்குக்கு மேல இருக்க அந்த இதை ரேகன்னுவா. மஞ்சளா இருக்கு பார்த்தீங்களா கோடு, அது ரேகன்னுவா. ரேகை அந்த அது இதில் பாஞ்சசேனத்தில் தான் நிறையா இருக்கும். பாஞ்சசேனத்துக்கு விஷ்ணுவோட இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரேகை இருக்கும். அந்த கோல்டன் ரேக்குன்னு பாருங்க, அந்த ரேக்கு கோல்டன் ரேகை இருக்கும். பால் கிராமத்தில் கூட சில இதில் அந்த கோல்டன் ரேகை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கோடு மாதிரி இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு இப்போ நம்ம 6வது பாட்டை பார்த்துருக்கோம். நாளைக்கு 7வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.